என்னோட ஸ்கூல்லேயே ரொம்ப மோசமான விஷயங்கள்னு எது சொல்லுவேன்னா, என்னோட 9th to 12th ஸ்டாண்டர்ட் தான். ஒரு சில நல்ல மெமரீஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், இன்னும் நிறைய மெமரீஸ் நான் மறந்தா நல்லா இருக்கும்னு தோணும். டெய்லி என்ன புல்லி பண்ணுறது, என்னோட இன்செக்யூரிட்டிஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோக்ஸையும் தாண்டி நம்ம மைண்டில் நம்ம இப்படி தான் இருக்கோமோன்னு யோசிக்க ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட செல்ஃப் ஒர்த், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. ஆப்வியஸ்லி அதனாலேயே நிறைய லோன்லியாக ஃபீல் பண்ணேன். நமக்கு எதுக்குமே லைக் இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறோம்னு அடிக்கடி தோணும். அந்த டைமில் எனக்குடைய ஒரு ஆசை தான் இருந்தது, யாராவது வந்து என்னை காப்பாற்றுவாங்கன்னு. என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லை, என்னையே என்கிட்டேருந்து காப்பாற்ற, என்னோட நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு ஒர்த்தியான பர்சன், நான் நினைக்கிற அளவு அவ்வளோ மோசம் இல்லைன்னு யாராவது சொல்லணும்னு ஆசைப்படுவேன். என்னை புரிஞ்சிக்கணும், என்னோட இன்செக்யூரிட்டிஸ்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஃபீல் பண்ண வைக்கணும். மொத்தத்தில் எனக்குள்ளே தேடிட்டு இருந்த அந்த பீஸை எனக்கு யாராவது தரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எவ்வளோ நாள் அதுக்காக வெயிட் பண்ணேனோ அவ்வளோக்கு அவ்வளோ என் லைஃப் மோசமாக தான் ஆச்சு. நான் மாற ட்ரை பண்ணுறதை விட யாராவது என்னை வந்து மாற்றுவாங்கன்னு அதிகமாக நம்பினேன். சரி, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இதெல்லாம் எப்போ தான் மாறும், இப்படி யோசிக்கிறதுல தான் டைம் அதிகமாக போச்சு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்வளோ நாளாக நான் எனக்கு பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே நான் பார்ட்னரை தேடல, எனக்குள்ளே இருந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது ஒருவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோசிச்சு பார்த்தா அது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப பெரிய பர்டன். என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னோட இன்செக்யூரிட்டிஸை சரி பண்ணணும், எல்லாமே என்னை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்த்தியாக இருக்கும்? ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தவங்க என் லைஃப்பில் வந்திருந்தாலும் கொஞ்ச நாள் நான் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் மறுபடியும் நான் என்ன டவுட் பண்ண ஆரம்பித்தா மறுபடியும் அவங்கக்கிட்ட தான் ரீஅஷூரன்ஸ் கேட்பேன். அண்ட் எல்லா டைமுமே என்னையே அவங்க இப்படி பார்த்துக்க முடியாதுல்ல, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும், அண்ட் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது புரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக நான் மற்றவங்க கிட்ட தேடிட்டு இருந்த அந்த ஒர்த்தை எனக்குள்ளேயே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அந்த கேப்பை நானே க்ளோஸ் பண்ணும்போது தான் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குற விதமே மாறிச்சு. முதல் முறையாக செல்ஃபிஷாக யோசிக்காமல் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இவங்களோட வேல்யூஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, அவங்களோட கோல்ஸ் என்ன, இப்படி எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரு பர்சனை என்னோட எமோஷனல் கேப்பை ஃபில் பண்ண சூஸ் பண்ணல, என்னோட லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறேன். அதனால தான் என்னால் ஒரு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு அந்த ஸ்கூலில் இருந்த ரோஹித் என் பக்கத்தில் உட்காந்துருந்தானா அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், உன்னை யாராச்சும் வந்து சேவ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாத. உன்னை சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வரலாம், உன்னை பிடிக்கவும் செய்யும். ஆனால் உன்கிட்ட இருக்கிற அந்த கேப்பை வேற யாருமே இப்போ அவன்கிட்ட ஃபில் பண்ண முடியாது. அந்த லவ்வை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளேயே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்போ நீ யாராவது வந்து சேவ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா.